வீராவை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பரவாயில்லையே, அவளை இவ்வளோ லவ் பண்ற, இவ்வளோ பைத்தியமா இருக்க, உன்னை விட்டுட்டு எப்படி அந்த மாறன் பின்னாடி போனா? அதான் விதி. இப்போ இந்த விதியை மாற்றதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் பண்றத பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ வீரா மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கிற வழியை பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது மற்றதெல்லாம் தானா நடக்கும். அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாத, உனக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோ. 10 நாள் 1 மாசம்னு. அந்த 1 மாசத்துக்குள்ள அவ உன்னையே சுத்தி சுத்தி வரணும். அந்த மாறனை முழுசா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ நீ இறங்கி பண்ணு, நான் இருக்கேன். இத்தனை நாள் நான் தனியாக லட்சியத்துக்காக ஓடிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக என் லட்சியத்தை நான் அடைவேன். அந்த டாக்குமெண்ட்டை மறந்துடாத. நான் பார்த்துக்கிறேன். ஏய் சார், இந்த எடுக்கிறேன் சார். வரேன். ஓகே. வீரா, வீரா ஒரு நிமிஷம். வீரா, நீ காட்டில் மிஸ் ஆனப்ப நைட் ஃபுல்லாக உன்னை எவ்வளோ தேடின தெரியுமா? தேடினீங்க, ஆனா கண்டுபிடிக்கல. இல்லை வீரா, இந்த யானைங்களுக்கெல்லாம் குழி விட்டுருப்பாங்கல்ல, அது உள்ள விழுந்து நான் மாட்டிக்கிட்டேன். இல்லைன்னா உன்னை எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பேன். சாரி வீரா. கிழிச்சிங்க, அதான் வரலல. அப்புறம் எதுக்கு இதை தேவையில்லாத பேச்சு? விடுங்க. வீரா, என்ன வீரா, என் மேல கோமா இருக்கியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணேன் தெரியுமா? அதான் உங்களால முடியலல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன சமாதானப்படுத்துறீங்களா? சூர்யா, எனக்கு ஒரு சமாதானமும் தேவையில்ல. இல்ல நான் வீரா, இவ என்ன இவ்வளோ கோவப்படுறா? இவ்வளோ கோவப்படுறான்னா அவன் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோ? தல, வாத்தல நல்லா போய் அவனை வெறுப்பேத்துவான். வா வா. கத்தி கத்தி. என்ன பாப்பா? போட்டோ எடு, செம்ம போஸா இருக்கு. ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். ஆமால, இங்க போனு. போன் இல்ல பாப்பா. கடவுளே, என்னது? ஒருவேளை நிஜமாவே அவன் சொன்ன மாதிரி அவன் கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோமா?
இப்ப கூட கீழே விழும்போது பட்டுன்னு அவன் பேரை தான் சொல்றேன். ஆனா அங்க நடந்ததுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்க நடக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி தப்பு நடந்திருக்குமோ? ஐயோ, என்ன பண்றது? ஆனா இப்படி நடந்துச்சா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட கேக்குறது? வள்ளிமா கிட்ட. வள்ளிமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சரிப்பட்டு வராது. வேற யார்கிட்ட கேட்கலாம்? பிருந்தா. பிருந்தா கிட்ட கேட்கலாம். அவதான் இதுக்கு சரியான ஆளு. போன் எங்க வச்சேன்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. என்னால பதில் சொல்லவே முடியல. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. சரி, உன்கிட்ட கேட்டா ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவேன்னு சொல்லிதான் கால் பண்ணேன். க்ளோஸ் ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம யார் அந்த ஃப்ரெண்டு? அவ வந்து பிருந்தா, உனக்கு தெரியாது. அவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. சரி, என்ன கேள்வி சொல்லு. அது என் ஃப்ரெண்டுக்கும் அவ புருஷனுக்கும் சரியான சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்ல. அவரு எப்பவாவது குடிப்பாரு போல. வீட்ல அவரு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது தெரியாம பாவம் என் ஃப்ரெண்ட் அதை எடுத்து குடிச்சு போதை ஆயிட்டா. போதையில அவர் கூட நெருக்கமா இருந்ததா அவரு சொல்றாரு போல. தெளிஞ்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவுமே நடக்கவே இல்ல, எதுவுமே நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்ட் சாதிக்கிறா. ஆனா அவ புருஷன் இல்லல்ல, 2 பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காராமா. இப்போ யார் இதுல போய் சொல்றாங்கன்னு தான் என்னால கண்டே பிடிக்க முடியல. அவங்க புருஷன் ஏன்க்கா போய் சொல்லணும்? அது இல்லடி, இப்ப அவங்க 2 பேரும் கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒருவேளை என் ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறதுக்காக கூட அவ புருஷன் இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல. அப்போ அவங்க நெருக்கமாவே இல்லையா? இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? இல்ல, நெருக்கமா தான் இருந்திருக்காங்க. ஆனா தப்பு எதுவும் நடந்திருக்காதுன்னு என் ஃப்ரெண்டு சொல்றா. அக்கா, உன் ஃப்ரெண்டு தப்பு நடக்கலன்னு சொல்றாளா இல்ல தப்பு நடக்கலன்னு நம்புறாளா? அது அது அவ அப்படிதான் நம்புறா. ஆமா. அப்ப கண்டிப்பா அவங்க நெருக்கமா தான் இருந்திருப்பாங்க. என்ன அக்கா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி நடக்கிறது தப்பு இல்லையே, இதெல்லாம் நடந்திருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஐயோ, இவனே இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துறா. ஏய், என்னடி இப்படி சொல்ற?